பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மற்றவர்களுக்கு போதிக்கும் இடத்தில் இருப்பவர்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில் வித்தியாசம் என்பதே இருக்கக்கூடாது. இயேசு பரிசேயர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள் என்றார். உங்களுக்கு போதிப்பவர்கள் பரிசேயர்களா என்பதை சோதித்தறிய உங்களிடமே விட்டு விடுகிறேன். அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வது எளிது, ஆனால் அறிவுரை சொல்லுபவர்கள் அதன்படி நடக்கிறார்களா என்பதை அவர்களே நிதானித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய செயல்களில் அவர்கள் கொடுத்த அறிவுரைகளின்படி பிரதிபலிப்பு இல்லை என்றால் அவர்கள் இயேசுவின் வாய்மொழியின்படி பரிசேயர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் அடுத்தவர்கள் நம்மை நோக்கி விரல் நீட்டாதபடி வாழ்ந்து காட்டுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும் போது மிக தெளிவாக, மற்றவனுக்கு அறிவுரை சொல்லுகிற நீ உனக்குத்தானே போதிக்க மாட்டாயா என்று எழுதுகிறார். அறிவுரை என்பது மற்றவர்களுக்கு வீசப்படும் அம்பு அல்ல, அது அறிவுரை சொல்பவர்களின் சுயரூபத்தை காட்டும் கண்ணாடி. ஆகையால் அடுத்தவர்கள் நம்மை நோக்கி விரல் நீட்டாதபடி கொடுத்த அறிவுரைகளுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து காட்டுவோம். மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதில் நாம் முனைப்பாக இருக்கும்போது நம்மிடம் இருக்கும் பெரிய தவறுகளை பார்க்க தவறிவிடுகிறோம். முதலில் நம் வாழ்வை சரி செய்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு நாம் காட்டும் வெளிச்சம் உண்மையானதாக இருக்கும். பிரியமானவர்களே, அறிவுரை உபதேசம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நாம் சொல்லும் ஒவ்வொரு அறிவுரையும் முதலில் நம் இருதயத்தில் விதையாக விதைக்கப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறது போல, அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முன்பாக பவுல் சொல்வதைப் போல் நமக்கு நாமே உபதேசம் செய்து கொள்வோம். தேவ நாமத்தை உயர்த்துவோம். சொல்வதை செய்து சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நம் அனைவரையும் கிருபையாய் நடத்துவாராக. இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.